இரண்டு இளைஞர்கள் ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உலகம் நல்லதா கெட்டதா என்பதுதான் வாக்குவாதத்தின் மையப்பொருள். ஒருவன் நல்லது என்றான், மற்றவன் கெட்டது என்றான். அவர்களுக்குள் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. எனவே தாங்கள் சந்தித்த மனிதர்கள் சிலரிடத்தில் கேட்டார்கள். அவர்களாலும் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. விடை தேடி புறப்பட்டவர்கள் கண்ணில் கண்ட விலங்குகளை கூட கேட்டார்கள். இறுதியாக ஒரு பூனையிடம் கேட்டார்கள், உலகம் நல்லதா கெட்டதா? பூனை பதிலுக்கு கேட்டது, என் பல் நல்லதா கெட்டதா? அதற்கு முதலில் விடை சொல்லுங்கள். அந்த இளைஞர்கள் குழம்பி நின்றார்கள். பூனை சொன்னது, இதற்கு 2 பேரிடம் பதில் உண்டு. என் குட்டியிடம் கேளுங்கள், அதன் பின் எலியிடம் கேளுங்கள். பூனைக்குட்டியிடம் போய் கேட்டார்கள், உன் அம்மாவின் பல் நல்லதா கெட்டதா? கேட்டவுடன் பூனைக்குட்டி கோபப்பட்டது. அதை எப்படி பல் என்று சொன்னீர்கள்? அது பல் அல்ல, பஞ்சு மெத்தை. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு என்னை கவ்வி எடுத்துச் செல்வதற்கு அதுதான் பயன்படுகிறது. அப்போது எனக்கு வலிக்கவே வலிக்காது, பஞ்சு போன்று மென்மையாக இருக்கும். என் அம்மா பூனையின் பல் பல விதங்களில் நல்லதுதான் என்று கூறி முடித்தது. அதன் பின் எலியிடம் போனார்கள். பூனையின் பல் நல்லதா கெட்டதா என்று கேட்டார்கள். கேட்டவுடன் மிரண்டு போனது எலி. ஐயையோ, அதை பல் என்றா சொன்னீர்கள்? என் பிள்ளைகளை எல்லாம் கோரமாக கீறி கிழித்து போடுவது அந்த பல்தான். அது பல் அல்ல, கத்தி. பூனையின் பல் பலவிதங்களில் கெட்டதுதான் என்று கூறி முடித்தது எலி. குழம்பி போனார்கள் அந்த இளைஞர்கள். உலகம் நல்லதா கெட்டதா? அதற்கு ஒரு பதில் இல்லை. கடவுள் நல்லவரா கெட்டவரா என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தின் பிரதிபலிப்பாக நீங்கள் இதை காண்பீர்கள். உலகத்தை நல்லதாகவும் கெட்டதாகவும் பார்ப்பது நம்முடைய பார்வைதான். கடவுளை நல்லவராகவோ கெட்டவராகவோ பார்ப்பதும் நம்முடைய பார்வைதான். இன்றைய இறை வார்த்தை நம்முடைய சிந்தனைகளை தூண்டி நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்திக்க அழைக்கிறது. சாமுவேலிடம் ஆண்டவர் கூறுகிறார், மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். இவ்வாறுதான் ஈசாயின் புதல்வர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்தபோதும் இறுதியாக தாவீதையே கடவுள் அரசராக தேர்ந்து கொள்கின்றார். கடவுளின் பார்வை மனிதரின் பார்வை போல அல்ல. மனிதனுடைய கணிப்புகள் கடவுளின் கணிப்புகளிலிருந்து மாறுபட்டவை. பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை இயேசு நலமாக்கிய நிகழ்வை இன்றைய நற்செய்தியில் காண்கின்றோம். பார்வையற்ற மனிதர் பார்வை பெறுகின்றார். பார்வை இருந்த பரிசேயர்கள் பார்வை இழந்து போகிறார்கள். நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்று இயேசு கூறுகிறார். அவரிடமிருந்து நாம் தெளிந்த பார்வை பெற முடியும். பார்வையற்ற மனிதர் இயேசுவே தனக்கு பார்வை அளித்தார் என்று கூறுகிறார். அதன் பின் இயேசுவை இறைவாக்கினர் என்கிறார். இயேசு கடவுளிடமிருந்து வந்தவர் என்கிறார். அவரை மானிட மகனாக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்கிறார். இதற்கு மாறாக பரிசேயர்கள் பார்வை இருந்தும் பிறவியிலேயே பார்வையற்றிருந்த அந்த மனிதர் பார்வை பெற்ற போது அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். இயேசு ஓய்வு நாளில் இதை செய்தார் என்று அவர் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் அல்ல, அவர் ஒரு பாவி என்கிறார்கள். பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று அந்த மனிதனை சாடுகிறார்கள். பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்று இயேசு சொன்னபோது நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு அளித்த பதில், நீங்கள் பார்வையற்றவராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்கிறார். பரிசேயர்களைப் போல் பார்வை இருந்தும் பார்வை இல்லாதவர்களாய்
எல்லாவற்றையும் தவறாகவே பார்க்கின்ற கண்ணோட்டம் உடையவர்களாய், எதிர்மறையான பார்வை உடையவர்களாய் நாம் இருக்கக்கூடிய அபாயம் உண்டு. நம்முடைய பார்வைகளை சரி செய்வோம். இந்த தவக்காலம் நமக்கு அதற்கு உதவியாக இருக்கட்டும். புறப்பார்வை மட்டுமே நமக்கு போதுமானதல்ல, அகப்பார்வையும் அவசியமானது என்பதை உணர்வோம். பார்வை பெற்ற மனிதரைப் போல இயேசுவை பற்றிய நம் பார்வை விரிவடையட்டும், நம் நம்பிக்கை ஆழமாகட்டும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவை உலகிற்கு அனுப்பி பார்வையற்றோர் பார்வை பெற அருள் புரிந்தீர். நாங்களும் புறப்பார்வையோடு அகப்பார்வையும் பெற்று எல்லாவற்றையும் சரியாக பார்க்கின்ற பார்வையை எங்களுக்கு கொடுத்தருளும். எங்களுடைய நம்பிக்கையை ஆழமாக்கும். ஆமென்.